இந்த அதிரடியான ரிப்போர்ட்டை நாம பாக்குறதுக்கு முதல் தமிழ்நாட்டுக்கு யார் சிஎம் வந்த நல்லம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. தமிழ்நாட்டில் நடந்த இந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 84% வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வாக்குப்பதிவு இதுவரை நடந்த கால வாக்குப்பதிவுகளை விட மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றமாக இருக்கின்றது. 2021ஆம் ஆண்டு நடந்த எலெக்ஷன்ல எந்த அளவு வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றதோ அதை விட மிக அதிக அளவிலான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நோக்கி நகர்வதை கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே முக்கியமாக சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 88% வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது. நாமக்கல் மாவட்டத்தில் 87.63% வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது. தர்மபுரி மாவட்டத்தில் 87.28% வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா டாக்டர் ராதாகிருஷ்ணா நகர்புறத்தில் கூட கிட்டத்தட்ட 87% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது வளமைக்கு மாற்றமான மிகப்பெரிய அளவு வித்தியாசத்தை காட்டுகின்றது.